இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற மேஷராசி, விருச்சிக ராசி உஷாராக இருக்கணும். சனி ஆதிக்கம் பெற்ற கும்பராசி, மகர ராசி உஷாரா இருக்கணும். அதே மாதிரி மகர லக்னம், கும்ப லக்னம், மகர ராசி, கும்பராசி, அதுக்கப்புறமா விருச்சிக ராசி, மேஷராசி, விருச்சிக லக்னம், மேஷ லக்னம். பிறகு சனியின் நட்சத்திரமான பூச நட்சத்திரம் 4 பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம். பிறகு செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடம் 4 பாதம், அது ரிஷபத்தில் 2 பாதம் வரும், மிதுனத்தில் 2 பாதம் வரும். பிறகு சித்திரை 4 பாதம், பிறகு அவிட்டம் 4 பாதம். இவர்களுடைய பொருளாதாரமும் இவர்களுடைய வசதி வாய்ப்புகளும் பாதிக்கப்படும். அதன் பிறகு மீனராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அங்கதானே சனியும் செவ்வாயும் சேர்றான், குண்டே அங்கதானே விழுது. ஏற்கனவே அவங்க 7ல் இருக்காங்க. மீனராசிக்காரர்களும் மீன லக்னக்காரர்களும் பாதிக்கப்படுவார்கள். பிறகு அவருடைய பார்வைப்படும் கன்னிராசிக்காரர்களும் கன்னி லக்னக்காரர்களும் பாதிக்கப்படுவார்கள். பிறகு செவ்வாயின் பார்வை பெறும் மிதுனராசிக்காரர்களும் பாதிக்கப்படுவார்கள். மிதுனராசி ஏற்கனவே பாதிக்கப்படும், ஏன்னா அங்க மிருகசேஷம் இருக்கு. பிறகு சனியின் பார்வையான 10ஆம் பார்வை தனுசு ராசிக்கு விழுவதால் இந்த போர் தீட்சண்யம் இந்தியாவில் பிறந்த தனுசு, இதெல்லாம் இந்தியாவில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக பிறந்தவங்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி தனுசு லக்னக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கும் பாதிப்படையும் என்று கூறி, ஏழைகளை பற்றி பணக்காரர்கள் சிந்திப்பதில்லை. பணக்காரர்கள் நினைத்தது நடப்பதற்கு எத்தனை ஆயிரம் பேர்கள் இறந்தாலும் பணக்காரனுக்கு கவலை இல்லை. அதுதான் பணக்காரனின் மனோநிலை, அதுதான் பணக்கார நாடுகளின் மனோநிலை. அந்த மனோநிலை யாருக்கு இருக்கிறதோ அவன் மட்டுமே வல்லரசாக முடியும் என்று கூறி, தனி மனித வாழ்க்கையிலும் வல்லரசாக முடியும், தன் குடும்பத்திலும் வல்லரசாக முடியும், அவன் வாழும் நாட்டிலும் ஆக முடியும், உலக வரைபடத்திலும் ஆக முடியும் என்று கூறி, நன்றி, வணக்கம்.